Hello everyone, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th physicsல top 30 important 5 marks தான் பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி 2 marks and 3 marks பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா top most important ஆன 35 marks தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுல வந்து நமக்கு first 15 questions என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா axial line, equatorial line, அதுக்கு அப்புறம் வந்து due to dipole including species, special cases, principle, construction and working of Van de Graaff generation, அப்புறம் Gauss law, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. இதே வந்து எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரிக் ஆக்சியல் லைன் பார்த்தோம். இதே வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கு அப்புறமா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பாரா அண்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வர டயக்ராம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டெரிவேஷன்ஸ் போடும்போது அந்த டெரிவேஷன்ஸை மட்டும் போடாமல் அதில் நடுவில் வர அந்த எக்ஸ்பிளனேஷன் லைன்ஸு, அந்த எப்படி அது டெரிவேட் ஆச்சு, இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், அதில் இருக்கிற அந்த நம்பர்ஸோட எக்ஸ்பிளனேஷன், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எழுதியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸை வந்து 5 marks நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட் long conductor, next magnetic field due to circular coil, principal construction, working of transformer வந்து நமக்கு most important and repeated questions இருக்கும். so transformer நல்லா படிச்சுக்கோங்க. next என்ன அப்படினு பாத்தீங்கன்னா explain series, அதாவது RLC circuit, next வந்து AC generator, அதுக்கு அப்புறம் properties of electromagnetic waves, Maxwell's equation in electrodynamics, அதுக்கு அப்புறமா வந்து types of spectrum. ஓகேவா? சோ இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 questions, அதாவது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஓகேவா? அப்புறம் ஸ்னெல்ஸ் விண்டோ, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் 15, இது செகண்ட் 15. ஸோ மொத்தம் நம்ம வந்து டாப் 35 மார்க்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதையும் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும், அதாவது வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும், எந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும், இந்த சப்ஜெக்டில் எனக்கு டாப் மோஸ்ட் வேணும், இந்த சப்ஜெக்டில் டாப் மோஸ்ட் வேணும் அப்படின்னு என்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.